மேஷராசி பற்றி இன்றைக்கி கொஞ்சம் யோசிக்கலாங்க. மேஷராசி பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து குரு அதிசாரத்தில் வந்து மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வராரு. மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வரும்போது மேஷராசி வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா 9ஆம் பாக்யாதிபதியும் விரையாதிபதியும். அவர் வந்து 4ஆம் வீடுங்கிற சுகஸ்தானம், அதாவது வீடு, வண்டி, வாகனம், சொத்து சேர்க்கை, தாய் ஸ்தானம், இதில் இந்த இடத்துல வந்து குரு பிரவேசம் பண்ணும்போது என்ன ஆகுது மேஷராசிக்கு அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா, இத்தனை நாள் தாமதப்படுத்திய அந்த வீட்டு வேலைகள், இத்தனை நாள் தாமதப்படுத்திய அந்த லோன்கள், இத்தனை நாள் தாமதப்படுத்திய அந்த கடன் வசதி, இத்தனை நாள் வந்து ஒரு இடம் வாங்குறதுக்கான தடைகள் ஏற்பட்டிருந்ததுன்னா அது உடனடியாக நடக்கும். மேஷராசி வந்து இப்போ வந்து அந்த பணியை வந்து மறுபடியும் துவக்கலாம். அதே மாதிரி தாய்க்கு வந்து இது வரைக்கும் உடல்நிலை சரியில்லை, அதுக்கான ஒரு மருத்துவத்தை வந்து மேற்கொள்ள முடியாமல் இருந்தால் அதை வந்து இப்போது மறுபடியும் சரியாகும். தாய்க்கு வந்து அந்த உடல்நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பழைய உடல்நிலை வந்து பாதித்த உடல்நிலை வந்து மறுபடியும் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து வரும். வீட்டில் வந்து மகிழ்ச்சிகள் பொங்கும். ஏற்கனவே சனி வந்து 7.5 சனி வந்து இப்போ வந்து வக்கரமாக இருக்கிற நிலையில் ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா முன்னாடி 7.5 சனி வந்து அந்த வக்கர நிவர்த்தி ஆகி வாக்கிய பஞ்சாங்கப்படி வந்து மறுபடியும் சனி வந்து 7.5 சனி மீனத்துக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த விரை செலவை இப்போ வந்து அந்த சனி வந்து குருவோட பார்வையில் இருக்கிறனால கண்டிப்பாக விரை செலவை வந்து நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கலாம். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ராகு வந்து ஏற்கனவே 5ல் இருக்கனால பூர்வ புண்ணியஸ்தானம், பூர்வீகத்தில் வந்து குலதெய்வம் வழிபாடு வந்து கை கொடுக்கும். குலதெய்வம் வழிபாடுக்கு தடை ஏற்பட்டால் மீண்டும் வந்து முயற்சி செய்து போக வேண்டும். அதே மாதிரி ராகு வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது மிக லாபஸ்தானத்தில் இருக்கிறனால மிக ஒரு உன்னதமான ஒரு இடம். உங்களுடைய நட்பு வட்டாரத்தை நீங்கள் பார்த்து பழகணும். நட்பு வட்டாரத்தை நம்பக்கூடாது. நட்பு வட்டாரத்தை வந்து கொஞ்சம் பார்த்து அவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துக்கு சூரியன் நீச்சமாக போகிறாரு ஐப்பசி மாதம். அது வந்து ஒரு நல்ல ஒரு நிலை இல்லை. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களோட பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாண்டால் நல்லது. ஸோ புரட்டாசி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வீடு, வேலை, வண்டி, வாகனம், வண்டி பழுதானது மறுபடியும் வந்து சரி செய்கிறது, புது வண்டி வாங்குறது, தாய்கிட்ட இருந்த கருத்து வேறுபாடு, இது எல்லாமே சரி செய்து மிக ஒரு உன்னதமான நிலைக்கு கொண்டு போகும். நன்றி.